பார்த்து பேசுங்க. நான் இந்த மாதிரி வெல்டிங் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். உடலில் மின்சாரம் பாய்ஞ்சி கால் எடுக்க வேண்டிய ஒரு நிலையாகி போச்சு. இப்போ வருமானம் இல்லாத காரணம் என் மனைவி மக்கள் அவங்க உறவினர்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்க்குறக்கு ஆள் இல்லை. இது என்னுடைய மனைவி மக்களுக்கு இப்போ நான் ஒரு வேண்டாத பொருளாகி போயிட்டேன். இப்போ அவங்க குடும்பக்காரங்க அப்துல் ரஹ்மானுங்கிறவர் திமுகவில் பொருளாளராக இருக்கிறார். அவர் இதில் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி குடும்பத்தை பிரித்து போட்டார். இப்போ நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். எனக்கு இப்போ யாரும் ஆதரவு இல்லாமல் ரோட்டில் தான் நான் தூங்குறேன். இதுக்கு ஒரு முடிவு வேணும், எனக்கு தீர்வு வேணும். இந்த நிலை மாறணும். எனக்கு என்னை பார்க்குறதுக்கு ஆள் வேணும். நான் நிம்மதியான சாவை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நான் நல்ல விதமான ஒரு மரணத்தை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்ற ஒழிய அல்லாமல் இவங்க பிரியாணி போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, சோறு போடுவாங்கங்கிறதுக்காக என்னை பார்க்குறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக